விக்னேஷ் ஆட்டோ ஒர்க்ஷாப்ஸ் நம்மளோர் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்னா, இன்ஜின் வேலைக்கு வந்த வண்டி இது. கேரளாவில் புல் இன்ஜின் வேலைக்கு வந்திருக்கு. வண்டி இன்ஜின் வேலை மாற்றியாச்சு. இப்போ புல் பெயிண்ட்டு கருப்பு பெயிண்ட்டு அடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் மெக்கானிக் நேமு புல் பெயிண்டை அடிச்சுக்கிருக்காரு. இந்த பெயிண்ட் என்ன பெயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 பாண்ட் பெயிண்ட், காருக்கு அடிக்கக்கூடிய பெயிண்ட் இது. அந்த பெயிண்டை வாங்கி மெக்கானிக் டின்னரு கிளியரு எல்லாம் கலந்து பெயிண்டை அடிச்சுக்கிருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு கோட்டு பேஸ் கோட்டு அடிச்சுக்கிருக்காரு. அப்போ வச்சு எல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டாங்க. இப்போ பேஸ் கோட்டு அடிச்சுக்கிருக்கிறதுனால அவனால் போனது வந்ததெல்லாம் கவர் பண்ணுறதுக்காண்டி அடிச்சுக்கிருக்காரு. டிஸ்க்கு பார்த்துக்குங்க, அடிச்சுக்கிருக்காரு. கருப்பு கலரு ஃபுல்லாக. இப்போ ஒரு பக்கம் அடித்து முடிச்சாச்சு, லெஃப்ட்டு பக்கம். அடுத்த பிளாட்பாரம் உள்ள தொட்டிக்குள்ளையெல்லாம் அடிச்சுக்கிருக்காரு. பெயிண்ட் தீர்ந்து போச்சு, அதனால் பெயிண்டை கலக்கிருக்காரு. முன்னாடியே பெயிண்டை ஃபுல்லாக 1 லிட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லி கலக்கி வச்சிட்டாரு மெக்கானிக்கு. கலக்கி வச்சுட்டு பாருங்க, பின்னாடி கதவுக்கு அடிச்சுக்கிருக்காரு. இந்த வண்டி ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு 3 நாள் ஆச்சு. இன்ஜின் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்ஜினை ஓட விட்டு ஆஃப் பண்ணி சூடு ஆறுற நேரத்தில் பெயிண்ட் அடிச்சுக்கிருக்காங்க. ஒரு வேலையை முடிச்சுட்டு மொத்தமாக வண்டியை வேலையை முடிச்சுட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னதுனால வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, ஐயா பொறுமையா மெக்கானிக் பெயிண்ட் அடிச்சுக்கிருக்காரு. பெயிண்ட் அந்த இடத்துல ஒழுகாமல் செய்யாமல் கரெக்டாக கவர் ஆகி அடிக்கணுன்றதுக்காண்டி பொறுமையாக அடிச்சுக்கிருக்காரு. அந்த எவ்வளோ தீ நிதானமாக ஐயா அடிச்சுக்கிருக்காருண்டு. கண்ணாடி எல்லாத்தையும் கவர் பண்ணி டேப்பு போட்டு ஒட்டிட்டாங்க, நியூஸ் பேப்பரை போட்டு. பெயிண்ட் கண்ணாடியில் போட்டுச்சுன்னா அது ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக தெரிய, கண்ணாடி வாமாவே மங்களாகி போகும் கலரு. அதனால் இப்போ பின்னாடி ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு ரைட் சைடில் அடிச்சுக்கிருக்காரு. பாருங்க, பாடுவு கட்டிக்கிருக்காரு. சுற்றி பாடுவு கட்டி அடிச்சுட்டு சென்ட்ராக இப்போ அடிச்சுக்கிருக்காரு. பையா பொறுமையாக இந்த மாதிரி பையா அடித்தோம்னாத்தே பெயிண்ட் எந்தெந்த இடத்துல அடிச்சிருக்கோம் என்னன்றது தெரியும். அதனால் அடிச்சுக்கிருக்காரு. காற்று வேறு கூடுதலாக இருக்குது. காற்று மழை வரப்படுறது மாதிரி இருக்கிறதுனால நம்ம அடித்து முடிச்சிடும் சொல்லி வெயிலுக்குள்ளே அடிச்சுக்கிருக்காங்க. மழை வர்றதுக்கு ஒரு மாதிரி மேகம் ஏறுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வேலையை முடிக்கணும்னு சொல்லி மெக்கானிக் அடித்து வேலை பார்த்துக்கிருக்காரு. ஐயா பொறுமையாக லப்பை வச்சு பேஸ்ட் பட்டி என்சி பட்டிலாம் வச்சு தேய்ச்சாச்சு. நல்லா சுத்தமாக தேய்ச்சிட்டு இப்போ சைடில் அந்த கம்பிக்கெலாம் அடிச்சுக்கிருக்காரு மெக்கானிக் பொறுமையாக அடிச்சுக்கிருக்காரு. இப்போ உள்ளே அடித்து முடிச்சாச்சு. டிரைவர் சீட்டு கீழே எல்லா பக்கம் அடித்தாச்சு. இப்போ முன்னாடி பக்கம் அடிச்சுக்கிருக்காரு. காற்று பாருங்க எவ்வளோ காற்று அடிக்குன்னு சொல்லி. மழை வரப்போகுது, அதனால் வேமா காயணும்னு சொல்லி அடிச்சுக்கிருக்காரு பொறுமையாக. முன்னாடி பக்கம் அடிச்சுக்கிருக்காங்க. இந்த பெயிண்ட்டு 2 பாண்ட் பெயிண்ட்டு. மொத்தம் 2 லிட்டர் பெயிண்ட் வாங்கி 2 கோட்டு அடித்து கிளியர் எல்லாம் ஊற்றி கலந்து அடிச்சுக்கிருக்காங்க, தனித்தனியாக அடிக்காமல். மறுக்காடுக்கும் ஃபுல்லாக ஒரே தான் பிளாக் அடிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் வண்டிக்காரங்க சொன்னதுனால பேஸ் கோட்டு ஃபுல்லாக ஒரு கோட்டு அடிச்சிருக்கு. இன்னொரு கோட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உடம்பனே ஒரு 2 மணி நேரம் கழித்து நல்லா வெயிலுக்கு காஞ்சனே அடிக்கணும் 2வது கோட்டு. அப்போனாத்தே நம்மளுக்கு பினிஷிங் நல்லா ஷைனிங்காக தெரியும். நம்ம பக்கத்தில் நின்றோம்னா கூட நம்மளோட வெளிச்சம் பக்கத்தில் ஆள் இருக்கிறது பளிச்சுன்னு தெரியும். அதனாலவே வையா வடியாமல்
ஒலி வந்துடாமல் இருக்கணுங்காண்டி கரெக்டாக அந்த மிக்சியும் கலந்து அடிச்சுக்கிருக்கேன். இப்போ போட்டு அடிக்கிறப்பே பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் நிற்கிற ஆளுகள்லாம் அதில் தெரிகிற மாதிரி அடிச்சுக்கிருக்காரு. நல்லா பளிச்சுன்னு இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ஓட்டு எல்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.